அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 18/6/2024. ஏகாதசி திதி காலை 6:25 வரை. அதன் பிறகு துவாதசி திதி சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் 3:54 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் சித்த யோகம் பிற்பகல் 3:54 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற, அழகு மற்றும் விளையாட்டு சாதனங்கள் வாங்க, நாட்டியம் தாளம் கற்றுக்கொள்ள, புது வேலைக்கு விண்ணப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உழைக்கிறேன் என்று சொல்லி உடல்நிலையை கவனிக்காமல் விட்டுவிட்டால் பிறகு உடல்நிலையை கவனிப்பதற்காக தனியாக உழைக்க வேண்டி வரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறத புரிந்து வைத்து கொண்டு உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உடலோம்பலும் இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு உணவு கட்டுப்பாடுடன் உடல் நிலையையும் சரியாக பார்த்து கொண்டு எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒரே தத்துவமாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்கெல்லாம் இப்போ உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ உங்கள்கிட்ட ஒரு சக்தி வந்துட்டதா எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு இப்போ நிறைய விஷயங்களை யதார்த்தமாக நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாருமே உங்களை பாராட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் முன்ன மாதிரி யோசிக்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. தடாலடியாக இன்றைக்கெல்லாம் நீங்கள் முடிவெடுப்பீர்கள். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. ராசிநாதன் செவ்வாய் ராசிக்குள்ளாரையே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு, மனை, சொத்து விவகாரங்கள் பேசி முடிவெடுக்கலாம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம், பூமி அமைஞ்சு அதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட எல்லா வகையிலும் இன்னைக்கு லாபம் உண்டு. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. புது கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பளம் குறைவு, ஆனால் மரியாதை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே இருந்துடலாமா? அது சரி வராது. பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, செலவு கூடிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கிறதுனால வேறு ஏதாவது ஒரு புது கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூடி வந்த செலவை கட்டுப்படுத்தலாமே அப்படின்னு யோசித்து புது வேலைக்கும் இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:54 வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதுக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் 3:54 நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அழகு என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது.
ஆனால் உண்மையான அழகுங்கிறது ஒருத்தவங்க பேரை சொன்ன உடனே, ஒருத்தவங்களை நினச்ச உடனே அவங்களால நம்ம மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுதுன்னா அவங்க தாங்க உண்மையான அழகானவர்கள். ஆமாங்க, வெளித்தோற்றத்தில், ஆடை அலங்காரத்தில், மற்ற ஒப்பனைகள் அதெல்லாம் அழகு கிடையாதுங்க. ஒருத்தவங்க பேரை சொன்னதுனால அவங்கள நினச்சி பார்க்கும்போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் நம்ம அறியாமல் ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தாங்க அழகு. ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. மற்றவங்க உங்களை நினைக்கும் போதே அவங்க உங்களை உயர்வாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. அந்தளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அந்த உதவுவதன் மூலமாக அழகாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. அற்புதமான 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கெல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. கைமாத்த அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின ரூபாயும் இன்றைக்கி நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. உங்கள் ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை, செலவுகள், வரவுக்கு மிஞ்சிய செலவுகள், எப்படி நம்ம சமாளிக்க போகிறோமோ தெரியலையேன்னு சின்னதாக ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான், யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம கையில் உழைப்பு இருக்குது, அந்த உழைப்பை வச்சு நாம் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. ராகுவும் பலமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. உங்களுடைய தனாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. அதிகளவு லாபமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் இன்றைய தினத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது வாழ்க்கை அல்ல, நாம் அன்பாக நேசித்த, அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். ஆமாங்க, சிலரெல்லாம் நம்ம அதிகமாக நேசித்தோம், அதிகமாக அன்பு காட்டுவோம், அதிகமாக அவங்கள நம்பிக்கிட்டே இருப்போம். அவங்க திடீர்னு நம்மளை ஏமாற்றுவாங்க, நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தாங்க வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கையினுடைய சூட்சுமம் என்ன, வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி சூழ்ச்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பாடம் நமக்கு தெரிய வருதுங்க. அதனால தாங்க எத்தனையோ பேர் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாவற்றையும் இழந்து விட்டு இப்போ யாரையுமே இனிமேல் நம்பக்கூடாது, நம்மளை நம்பினாலே போதுங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்சி பெற்று ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாத செலவு அதிகமாகிட்டே போகுது. ஏதோ எடுத்து வச்சோம், மிச்சம் மீதி கொஞ்சம் இருந்ததுன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு செலவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுதுங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் ஆவேசமாக பேசுவீங்க, அப்புறம் உங்களையே நீங்கள் ஆசுவாசப்படுத்தி கொள்வீங்க. பாக்யாதிபதி சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளாலும் ஒரு பக்கம் நிம்மதி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கூடிக்கிட்டே போகுது. புதுசாக நாம் ஏதாவது பண்ணணும், விளம்பரப்படுத்தணும், இப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா சரியாக வராதுங்கிற முடிவுக்கு விளம்பரத்துக்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சிறப்புகள், வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் எட்டி பார்த்தாலும் உங்களுடைய
திறமையால் இன்னைக்கு அலுவலகத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 4 மணி வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இறைவன் சொர்க்கத்தையே கொடுத்தாலும் ஒரு 8 நரகத்தையும் போய் பார்த்துவிட்டு வந்த பிறகுதான் நிம்மதி அடைவான் மனிதன். ஆமாங்க, சிலருக்கெல்லாம் என்ன கிடைச்சாலும் அதை வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் அழுத்துப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கையில் என்ன கிடைச்சிருக்குதோ போதும் என்ற மனதே பொன் செய்யும் மருந்துங்கிற கூற்றுக்கிணங்க எங்கும் எப்பொழுதும் இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. வண்டி வாகன பழுது அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்வீங்க. ஒரு சிலர் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்பு, அதற்கான முயற்சி, லோன் எவ்வளோ வரும், இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும்னு புது பட்ஜெட்டே வீட்டுக்குள்ளார போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கிற வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய், அவர் உத்தியோகஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் அதில் நல்ல தீர்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நிரபராதி அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுவீங்க. தடைபட்டு போன அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு அதிகமாகுங்க. மேலதிகாரிகளும் நெருக்கமாக மாறுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இன்னைக்கு அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சில நேரங்களில் மறதியெல்லாம் கொஞ்சம் இருக்கும். திடீர்னு முன்கோபம்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாங்க. கேது உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதியவர்கள் அறிமுகமாகுவாங்க. விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, காட்சி எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் அது உங்களை காயப்படுத்தினால் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆமாங்க, எல்லாருமே இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னு அவங்கவுங்க ரசனையாக சொல்லுவாங்கங்க. ஆனால் உங்களுக்கு அது உகந்ததாக இருக்குதா, உங்களுக்கு அது ஒத்து போகிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அடுத்தவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம்னு சொல்லாமல் அது எப்படி இது எப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு தெளிவு பெறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர் பண வரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அரசாங்க காரியங்கள், அரசு அதிகாரிகளை பார்க்குறது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி தைரியமாக நீங்கள் போய் பார்க்கலாம். வீடு மனை வாங்கிறது அல்லது விற்கிறது, அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு ஏதாவது அதிகாரிகளை பார்க்குறது, இது மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு முணுமுணுப்பு, சிடுசிடுப்பு இதெல்லாம் இருந்துக்கிட்டே
இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அவங்க ஏதாவது முணுமுணுத்தாங்கன்னா கோவப்படாமல் சிலதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திடீர் பயணங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. சிலர் வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. வேறு ஏதாவது பெருசாக பண்ணலாங்கிற யோசனைகளும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நீ அடைய நினைக்கும் இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் அமைதியாக முன்னேறு. அப்புறம் உன் வெற்றி சொல்லும் அதற்கான பதிலையெல்லாம். ஆமாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உன்னால் முடியாது, நீ பெருசாக என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கிற, எதில் எடுத்தாலும் நீ ஏதாவது சிக்கலில் தான் போய் மாட்டிக்கிற, அப்படி இப்படின்னு மட்டம் தட்டி தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார நீங்கள் முடிவெடுத்து ஒரு வைராக்கியத்தோடு இறங்கிட்டிங்கன்னா அதில் ராப்பகலாக நீங்கள் கஷ்டப்பட்டு அதில் ஜெயிச்சு காட்டாமல் நீங்கள் விடவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட வீரத்திற்கும் மன உறுதிக்கும் சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகங்களோடு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். தெளிவான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நிம்மதி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எல்லாரும் கும்பலாக உட்கார்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் மனம் திறந்து சில விஷயங்கள் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலர் புது தொழில் புது வியாபாரம் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் திடீர்னு கொஞ்சம் கோபம் வரும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள், வீண் செலவு, வீண் பழி இதெல்லாம் அவர் கொடுப்பாரு. அதெல்லாம் சாமர்த்தியமாக இருந்து சமாளிக்கிறதுக்கு வேண்டிய சக்தியை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறதுனால கவலை இல்லைங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சாதுரியமான பேச்சால் சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டிக்கிட்டே இருப்பீங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்து முடிவெடுத்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இது உங்களுக்கான சாலை, உங்களுக்கென்றே உள்ள சாலை. இந்த சாலையில் யார் வேண்டுமானாலும் உங்களுடன் நடக்கலாம். ஆனால் உங்களுக்காக நீங்கள் தான் நடந்து கொள்ள முடியும். உங்களுக்காக மற்றவர்கள் நடக்க முடியாது. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையை நாம் தாங்க வாழ்ந்தாகணும். மற்றவங்கள்ட்ட நாம் போய் நம்ம வாழ்க்கையை பற்றி எதுக்கு சொல்லிக்கிட்டு, வாழ்க்கைன்னா அதில் நிறை குறைகள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சி தாக்கு பிடிச்சி வர்றதுக்கு தான் வாழ்க்கை இருக்குதுங்கிற வாழ்வின் சூட்சுமத்தை புரிந்து கொண்ட
கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்கும். சின்ன சின்ன வேலை கூட கொஞ்சம் தாமதமாகி முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி சின்னதாக நீங்கள் கோவப்படுவீங்க. எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது. யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த குடும்பத்துக்காக, எவ்வளோ தியாகம் பண்ணின்னு இருக்கோம். வீட்டுக்கு தெரியாமல் ஜாலியாக எங்கேயாவது சுற்றணும்னா கூட சுற்றலாம், செலவு பண்ணால் கூட பண்ணலாம். ஆனால் நம்ம அது மாதிரி இல்லையே, எங்கேயும் போகிறதில்ல, எதுவும் நாம் செலவு பண்ணுறதில்ல, சிக்கனமாக தான் இருந்துன்னு இருக்கோம். அப்படி இருந்தாலும் நம்மளை யாரும் புரிஞ்சிக்கலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருக்கும். வேலையாட்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் எல்லாத்திலையுமே கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொண்டு போகிறது நல்லது. யாருக்கிட்டையும் கோவப்பட வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு உங்கள் கூட வேலை பார்க்குறவர் விடுப்பில் போனதுனால அவர் பார்க்க வேண்டிய வேலையும் உங்களை கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்க. அழுத்துக்காமல் சலிச்சிக்காமல் கொஞ்சம் அதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பரை பார்த்து இன்றைக்கி சந்தோஷமாக பேசுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களும் விசாக நட்சத்திரக்காரர்களும் நிதானமாக இன்றைக்கி இருக்கணுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை சிறகுகளால் அரவணைத்து கொண்டே அழகால் கொத்தி கொத்தி கிழித்து கொண்டிருக்கும் உறவை அடியோடு ஒதுக்கிவிடு. ஆமாங்க, சிலரெல்லாம் அப்படியே நமக்கு நல்லது செய்கிற மாதிரி நைச்சியமாக பேசுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்மளை குழியில் தள்ளுறதுக்கான வேலையை அவங்க உள்ளுக்குள்ளார பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. ஆடு உறவு குட்டி பகை, அந்த மாதிரி நட்பு நமக்கு தேவையே இல்லை. பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய சகுனி வேலை பார்க்குறவங்களாலேயும் நமக்கு சந்தோஷம் கிடையாது. அதனால் உறுதியாக நல்லது செய்யக்கூடியவங்க, உண்மையாக எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடிய நண்பர்களை மட்டும் வாழ்த்தி வணங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. என்னங்க அமோகமாக இருக்குது? செலவு தாங்க அதிகமாகிட்டே போகுது. எல்லாம் அத்தியாவசிய செலவாக இருக்குது. எப்போவோ அதெல்லாம் மாற்றணும்னு நினச்சிங்க. இப்போ தான் அந்த மிக்சி கிரைண்டர்லாம் புதுசு வாங்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே அத்தியாவசியமான செலவு தான், அனாவசியமான செலவு கிடையாது. மொபைல் ஃபோனும் இன்றைக்கி மாற்றுறதுக்கு புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மரச்சாமான்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தேவையான சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். திடீர் பயணங்கள் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால 4 பக்கமும் வேலை சுமை இருக்கிற மாதிரியே நினைக்க தோணும். யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலைங்கிற மாதிரியான ஆதங்கமும் இருக்கும். தாய் வழி உறவினர்களால் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் இன்றைக்கி அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தடாலடியாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. விஐபிகளும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மட்டும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மாலை 4 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வார்த்தை என்பது ஏணி போல, அது ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். நாம் பயன்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும்,
என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எவ்வாறு பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யூகித்து உணர்ந்து கொண்டு எதிராளியை பார்த்தவுடனேயே இவர் இப்படிப்பட்டவர் என்பதனை அறிந்து வைத்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற் போல அவர்கள் மனம் புண்படாமல் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத மனக்கவலை உள் மனசுக்குள்ளார அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளால் சமாளிச்சிட முடியுமா, அடுத்தடுத்து செலவெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு அந்த தகுதி இருக்குதா, இதுலேருந்தெல்லாம் நம்ம மீண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்கார். அவர் பலமாக உட்கார்ந்துருக்கார், 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்திலிருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகும். உத்தியோக வகையில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. சூரியன் புதன் சுக்கிரன்னு 3 கிரகங்கள் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். அதிகாரிகளை பார்க்கலாம், அவங்க மூலமாக சில வேலைகள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகும். நீங்கள் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக புது வேலைக்கு ஏதாவது நீங்கள் மாற வேண்டியிருந்தால் யோசித்து பார்த்து முடிவிடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரை நல்லா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பகல் துவைத்து போட்டதை இரவு அலசி போடும். ஆமாங்க, பகலெல்லாம் கடுமையாக உழைக்கிறவங்க நீங்கள் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் உடலாலும் உள்ளத்தாலும் முறைப்படி ஓய்வெடுக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. பனி புயல் மழைன்னு எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நமக்கு இத்தனை வயசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் மனதால் இளமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சூரியன் 6வது வீட்டில் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்கும். திடீர் பண வரவு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க இன்றைய தினத்தில். ஆனால் அதே நேரத்தில் புதனும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. நெருக்கமாக இருக்கிறாங்க, உருக்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. நாளைக்கு அது வேறு விதமாக போயிடுங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கும் ஒரு எட்டு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய வேலையாட்கள்லாம் மாற்றிட்டு புது வேலையாட்களை ஒவ்வொருத்தங்களாக உட்கார வைப்பீங்க. புது பங்குதாரர்களும் அறிமுகமாகுவாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. ஏன்னா உத்தியோகஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. ஆனாலும் பாதச்சனி நடந்துருக்கிறதுனால சில நேரங்களில் வீட்டுக்குள்ளார முணுமுணுப்புகளும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, நீ நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றால் நிச்சயம் நீ நல்லவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆமாங்க, நல்லவங்களாக, உண்மையே பேசுகிறவங்களாக, சுயநலம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நாம் எப்படிங்க நிம்மதியாக வாழ முடியும்? ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு, ஆளை பார்க்கும்போது ஒரு பேச்சு, அவங்க அந்த பக்கம் நகர்ந்த பிறகு வேறு பேச்சு, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு திரியிறவங்க தான் நிம்மதியாக இருக்கிறாங்க. ஒரே சிந்தனை, ஒரே சொல், ஒரே குறிக்கோள், ஒரே மாதிரியான எண்ணங்கள், யார் எங்கே எப்போ கூப்பிட்டு எதை கேட்டாலும் ஒரே பதில் சொல்லி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக தள்ளி போன சில காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். நீங்களும் ஜெயிச்சிட்டோம், நாமும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன திருப்தி இன்றைக்கி மனசுக்குள்ளார நிழலோடிக்கிட்டே இருக்குங்க. உங்களை வேறு விதமாக கொஞ்சம் கேவலமாக பார்த்தவங்க எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்ப்பாங்க, ஆச்சரியமாக பார்ப்பாங்க. உங்களால் இவ்வளவெல்லாம் முடியுமா? உங்களுக்குள்ளார இவ்வளோ பெரிய திறமை இருந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நேரத்தில் சாப்பிடவும் முடிய மாட்டேங்குது, ஓய்வெடுக்கவும் முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு சிந்தனை மனசுக்குள்ளாரே ஓடின்னு இருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, ஒரு பயம், வேற எங்கேயாவது ஏதாவது சில செய்தி கேள்விப்பட்டாலும் கூட நமக்கு அது மாதிரி ஏதாவது நடந்துருமோங்கிற ஒரு அச்சம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. நேரம் கிடைக்கிறப்ப திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் செய்கிறது நல்லது. தினந்தோறும் ஆஞ்சநேய சுவாமிகளை கூட நீங்கள் சேவிக்கலாங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீங்கள் எதன் மீது அதிக கவனம் செலுத்துகின்றீர்களோ அது அதிகரித்து கொண்டே போகும். அது கவலையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி. ஆமாங்க, அதனால தாங்க கவலை கட்ட காலம் எல்லாமே போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதெல்லாம் இப்போ ஓடிடுச்சு. இனிமேல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. யார் யார் எப்படி நடிக்கிறாங்க, யார் யார் எப்படிலாம் வேஷம் போடுறாங்க எல்லாம் தெரிஞ்சாச்சு. இனிமேல் என்ன இருக்குது, நம்ம வழியை நம்ம பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் 3 மணி 54 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மாலை 3 மணி 54 நிமிடம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுக்க முழுக்க சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மாலை 3 மணி 54 நிமிடம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 3ஆம் இடத்துல முடங்கி கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அனாவசியமாக யாருக்கும் வாக்குறுதியெல்லாம் தர வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஆறுதலுக்காக கூட அதாவது சொல்லின்னு இருக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை வெட்ட வெளிச்சமாக அதை தெல்ல தெளிவாக சொல்லுங்கள். பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். 7.5 சனி இருக்கிறதுனால எதை எடுத்தாலும் செலவு, எங்கே போனாலும் செலவு, எதை பண்ண ஆரம்பித்தாலும் தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு அலுப்பு சலிப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா பிரச்சனைக்கும் நடுவுலையும் நல்லதெல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யார், உங்கள் பலம் எதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடு மன சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் எல்லாம் கூட
இன்றைக்கி நீங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபமும் இருக்குது. கடந்த 2 நாளை விட இன்றைக்கி பரவாயில்லைங்கிற மாதிரி திருப்தியும் இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுகமாக யாராவது ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்குது, அதாவது மாலை 3:54 வரைக்கும் இருக்குது. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கோவிலுக்கு போய் நாம் பிரார்த்தனைகள் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள்லாம் நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை பின்பற்றி இருக்காங்க, நம்மக்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம் பொதுவாக அர்ச்சனை, அபிஷேகங்கள், அலங்காரங்கள், சந்தனக்காப்பு அலங்காரம், அந்த மாதிரி பலவிதங்களில் சுவாமியை நாம் வழிபடுறோம். ஹோமங்கள் செய்து நாம் வழிபடுறோம், லட்சார்த்தனைகள் செய்து வழிபடுறோம், அதே மாதிரி புஷ்பாஞ்சலி செய்து வழிபடுறோம். அந்த மாதிரி பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்குதுங்க. அதில் மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு முறையாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறது அங்க பிரதர்ஷனம்ங்க. அதாவது நம்முடைய மனதால் நாம் கைகூப்பி, கைகளால் நாம் கைகூப்பி நாம் இறைவனை துதிக்கின்றோம், மதிக்கின்றோம், வணங்குகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உடலையே ஒரு கருவியாக மாற்றி நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் ஒருங்கிணைந்து நாம் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் அங்க பிரதர்ஷனம் அப்படிங்கிறது. இந்த அங்க பிரதர்ஷனம் நவகிரகங்களில் யாருக்குரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உரிய ஒரு வழிபாட்டு முறையாகும். ஏன்னா நம்முடைய உடலையே தரையில் நாம் உருட்டுகிறோம், நாம் உருளுகிறோம். இறைவனுடைய திருநாமத்தை இடைவிடாமல் ஜபித்து கொண்டு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா அல்லது ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டோ, அல்லது ஓம் நமச்சிவாய சொல்லிட்டோ, அல்லது ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டோ நாம் உருண்டு கொண்டே இருக்கிறோம். அந்த உருளுதல் அப்படின்னாலே அங்கே சனி பகவான் வந்துடுவார். அங்கத்தை நாம் தரையில் மீது பதிப்பதால் அங்கே சனி பகவான் வந்துடுறாரு. அப்போது அந்த அங்க பிரதர்ஷனம் செய்து நாம் வழிபடுவதன் மூலமாக தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் தான் நீண்டகால சிக்கல்களுக்கு ஒரு உரிய கிரகமாகும். 10 வருஷம் ஆச்சுங்க, அவர் முகத்தையே நான் திரும்பி கூட பார்க்கலைங்க. ஃபோன்லேயும் அவரும் பேசுகிறதில்ல, நானும் பேசுகிறது இல்லைங்க. அது மாதிரி தாங்க இருந்துட்டுருக்கோம். அன்னைக்கு திடீர்னு சந்திக்கிற வாய்ப்பு வந்தது, பேச ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நல்லா தாங்க இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சிலருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையெல்லாம் உருவாகுதுன்னா அது காரணம் இந்த அங்க பிரதர்ஷனம் தான். அங்க பிரதர்ஷனம் செய்து கொண்டு நாம் வணங்கி கொண்டு அந்த நேரத்தில் எதை நினைத்து கொண்டு இறைவனுடைய திருப்பாதங்களிலே நாம் நினைத்து வணங்குகிறோமோ அது நிச்சயமாக நடக்குங்க. அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க, கன்னிராசிக்காரர்கள், துலாம், மகரம், கும்பராசிக்காரர்கள்லாம் அங்க பிரதர்ஷனம் செய்வதன் மூலமாக கைமேல பலன் கிடைக்குங்க. இந்த அங்க பிரதர்ஷனம் செய்யும் பொழுது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எந்த நிற ஆடைகள் அணிந்து கொண்டு அங்க பிரதர்ஷனம் செய்யணும்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள், வெள்ளை, ரோஸ், பிங்க்கு, அப்புறம் இளம் பச்சை, இது மாதிரி நிறங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நிற ஆடைகளை அணிந்து கொண்டு நாம் அங்க பிரதர்ஷனம் செய்தோம்னா முழுக்க முழுக்க நம்ம நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க. நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய நிறங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீல நிறம், நீல நிற ஆடைகள் அணிந்து கொண்டு அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடாது. கருப்பு நிற ஆடைகள் கூடாது, ஊதா நிற ஆடைகள்லாம் கூடாது. அதுக்கடுத்து சிவப்பு, கிரே நிற ஆடைகள் அணிந்து கொண்டு அங்க பிரதர்ஷனம் செய்வதை முழுமையாக தவிர்க்கணும். பொதுவாகவே நம்ம ஆலயங்களுக்கு போகும் பொழுது மஞ்சள், அதுக்கடுத்தது வெள்ளை, பிங்க்கு, கிரே, அதுக்கடுத்தது இளம் பச்சை, இது மாதிரி நிற ஆடைகள் அணிந்து சென்று வழிபட்டோம்னா நிச்சயமாக நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதனால் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அங்க பிரதர்ஷனம் செய்வதன் மூலமாக, அந்த வழிபாடு மூலமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், நீண்ட நாள் பிரச்சனைகள் அதெல்லாம் விலகி நிம்மதியாக நாம் வாழ முடியும்.
முடியுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.